அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சொத்துரிமை டாபிக் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. அல்லாஹ் மரணத்திற்கு பிறகுதான் சொத்து பிரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளான். இன்றைய முஸ்லிம்கள் மௌத்துக்கு முன்னால் சொத்து பிரிப்பார்கள் அல்லது மௌத்துக்கு பிறகு சொத்து பிரிக்கவும் மாட்டார்கள். அல்லாவின் சட்டத்தில் மாற்றம் செய்தால் அல்லாவுடன் போர் செய்வதற்கு சமம். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் சொத்துரிமை சட்டத்தை நிர்ணயித்து விட்டான். சூரத்துல் நிசால 11, 12, 13 இதை பற்றி கூறியிருக்கிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சொத்துரிமை சட்டம் என்பது முக்கியமான ஒன்று, மனிதர்களுடைய விருப்பத்திற்கு விடப்பட்டது அல்ல. அல்லாஹ் இந்த வசனத்தில் நிசாவுடைய கடைசி வசனமாக இருக்கட்டும் அல்லது 11, 12, 13 வசனமாக இருக்கட்டும், இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும்போது இது அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளையாகும், கட்டாயமான சட்டமும் ஆகும். உதாரணத்திற்கு, யாராவது ரொம்ப அவசரமாக இருந்தால் சுபு 2 ரக்காயத்தை 1 ரக்காயத்தாக தொழுகலாமா? மஹ்ரிப் 3 ரக்காயத்து என்றால் 3 ரக்காயத்து தான் தொழுக முடியும். இதிலிருந்து எதையும் குறிக்க முடியாது. அல்லது வக்கத் வருவதற்கு முன்னால் தொழ வேண்டும் என்றாலும் தொழ முடியாது. ஃபஜ்ர் காலையில் தான் தொழுக வேண்டும், நைட் தொழுக முடியுமா? ஆனால் இன்று சொத்து பிரித்து விடுகிறார்கள் உயிரோடு இருக்கும்போதே. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், மரணத்திற்கு பின் தான் சொத்து பங்கு போட வேண்டும் என்று. ஒரு பையன் தந்தையிடம் இப்பவே எனக்கு சொத்து தா என்றால் நீ மௌத்தாகி விடு என்பதற்கு அர்த்தம். ஒரு உதவியாக பணம் பிஸ்னஸ்க்கு கேட்கலாம். அல்லாஹ்விடத்தில் வந்த கடமையாகப்பட்ட சட்டங்கள். வாப்பாவுடைய பிஸ்னஸ் எல்லாம் ஒரு மகன் கவனித்து கொண்டிருப்பார். ஏதாவது ஒரு பங்கு கொடுத்தால் குறைந்துவிடும் என்று கூட கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் மிக்க நாணமுடையவனாகவுமே இருக்கிறான். 12வது வசனத்தில் கூறுகிறான், உங்களுக்கு தெரியாதது அவனுக்கு தெரியும். அல்லாஹ் நன்கறிந்தவனாக மிக்க சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் 11வது வசனத்திலே, உங்கள் தந்தை யாரோ இன்னும் உங்கள் குழந்தைகளோ யார் உங்களுக்கு நன்மை அளிப்பதில் மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். தந்தைக்கு 6ல் 1 பங்கு. இப்போதான் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தாய் இருக்கிறாள், அத்தாவும் இருக்கிறார், மனைவியும் இருக்கிறார் என்றால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், அத்தாவுக்கு அதில் 1 பங்கு, அம்மாவுக்கு அதில் 1 பங்கு, மனைவிக்கு 8ல் 1 பங்கு, மீதியெல்லாம் குழந்தைக்கு கொடுத்துவிடு என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த சொத்துரிமை சட்டம் என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய வசியத், அதாவது அழுத்தம் திருத்தமான உபதேசம், வலியுறுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட சட்டம். யாருக்கு எவ்வளவு என்பது அவனுக்கு தெரியும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் வழிகெட்டு விடாமல் இருப்பதற்கு யாருக்காவது உங்களின் அறிவின்படி கூட குறைய கொடுத்து நீங்கள் வழிகெடாமல் இருக்க அல்லாஹ் அவனுடைய வேத சட்டங்களை விவரிக்கிறான். அல்லாஹ்வுடைய விளக்கத்தை யார் விட்டுவிடுகிறார்களோ அவர் கண்டிப்பாக வழிகெடுவார். எத்தனை விதமான வழிகேடு அவர்களுடைய உலக வாழ்க்கையிலும் சீர்கெடும், குடும்பமும் சீர்கெடும். எந்த சொத்திற்கு ஆசைப்பட்டார்களோ கண்டிப்பாக அது ஒரு நாள் பிடுங்கப்படும். மனிதன் ஹலாலை ஹலாலான வழியில் ஆசைப்பட்டால் அல்லாஹ் அதில் பர்க்கத் செய்வான். ஹராமான வழியில் ஆசைப்பட்டால் பர்க்கத் இருக்காது. ஹராமை செய்வதற்கு 1000 ஹலாலான வழியை தேடினாலும் அந்த தந்திரங்கள் ஹராமை ஹலாலாக்காது என்று இருக்கும்போது இன்றைய முஸ்லிம்கள் ஹராமை அடைய முயற்சி செய்கிறார்கள்.
அதுவும் ஹராமான வழியில் எவ்வளவு பெரிய அதாபுக்கு ஆளாக வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நிர்ணயித்த சட்டம். ஆகவே தான் அல்லாஹ் கூறுகிறான், இந்த சட்டத்தை மீறினால் வழிகேட்டுக்கு ஆளாகி விடுவீர்கள் என்று. யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்களோ, அதாவது சொத்துரிமை விஷயத்தில் யாருக்கு எவ்வளவு என்று கூறுகிறாரோ அதை யார் ஏற்கொண்டு நடப்பார்களோ, அல்லாஹ் கூறுகிறான், சுவனத்தில் பிரவேசிக்க செய்வான். அதில் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இது மகத்தான வெற்றியாகும். எப்படி தொழுகையில் பேணுதலாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறானோ, அதே போன்று இந்த சொத்துரிமை சட்டத்தில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். எவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகிறாரோ, அவரை அவன் நரகத்தில் புகுத்துவான். அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார். அவருக்கு இழிவான வேதனை உண்டு. மேலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவெடுத்து விட்டார். அவர்களுடைய காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு நம்பிக்கை கொண்டுள்ள எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. ஆகவே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் மாறு செய்கிறாரோ, நிச்சயமாக அவர் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார். இமாம் இப்னு ஜவுஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பெண்களுடைய சம்பவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய இறையச்சத்தை. ஒரு பெண் வீட்டில் இரவு நேரத்தில் பிள்ளைகளுக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தாள். ரொட்டிக்காக செய்தி வருகிறது, கணவர் இறந்து விட்டார் என்று. பிசைந்து கொண்டிருந்த மாவிலிருந்து கையை எடுத்து விடுகிறார். இனி இதில் எங்களுக்கு பங்கு இல்லை, பல பங்காளிகள் வந்து விட்டார்கள் என்று. அவர்கள் வந்து அனுமதி கொடுத்தால்தான் நான் ரொட்டி சுட முடியும் என்று. சுபஹான் அல்லாஹ். இப்படி ஒரு இறையச்சம், இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதேபோல் இன்னொரு பெண்ணுடைய சம்பவத்தை எழுதியிருக்கிறார். ராத்திரி நேரம் விளக்கு எரிகிறது. செய்தி வருகிறது, கணவர் இறந்து விட்டார் என்று. எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்து விட்டார். இந்த எண்ணெயில் பங்காளிகள் வந்து விட்டார்கள். அவர்களோட அனுமதி இல்லாமல் இந்த விளக்கை எரிக்க முடியாது என்று கூறினாள். பாருங்கள் அவங்களுடைய மார்க்கம் எப்படி இருக்கிறது என்று. இதுதான் பேணுதல். தஹஜத் தொழுகிறது மட்டும் பேணுதல் இல்லை. லுஹா நஃபில் தொழுகிறது மட்டும் பேணுதல் இல்லை. இந்த சட்டத்தில் எந்த பேணுதல் இருக்கிறதோ அந்த பேணுதலை கடைபிடிக்கவில்லை என்றால் மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும்.